பிஜேபி மேலிடம் அண்ணாமலையை நீக்கிவிடுமா? அண்ணாமலையும் பதிலளித்து, நான் யாரிடமும் மன்னிப்பு கேட்க முடியாது. என்னை பதவியிலிருந்து நீக்கினாலும் பரவாயில்லை, நான் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்துவிட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டார். பிஜேபி என்ன செய்யும் என்று அனைவரது கவனமும் தில்லியை நோக்கியே இருக்கிறது. உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். இப்போது தமிழகத்தில் இருக்கும் மிகப்பெரிய அரசியல் சர்ச்சை பிஜேபி மேலிடம் அண்ணாமலையை நீக்கிவிடுமா என்பதுதான். பலர் வீட்டு வரவேற்பறையில் இதுதான் பேசும் பொருளாக இருக்கிறது. அனைத்து தொலைக்காட்சிகளிலும் இதுதான் அலசலுக்கான விஷயமாக இருக்கிறது. அண்ணாவை பற்றி தவறாக பேசியதாக கூறி அஇஅதிமுக அண்ணாமலை தலைவராக இருந்தால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கிடையாது என்று அதிரடியாக அறிவித்தது. அதேபோல் சளைக்காமல் அண்ணாமலையும் பதிலளித்து, நான் யாரிடமும் மன்னிப்பு கேட்க முடியாது. என்னை பதவியிலிருந்து நீக்கினாலும் பரவாயில்லை, நான் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்துவிட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டார். இந்த நிலையில் அஇஅதிமுகவிலிருந்து ஒரு குழு தில்லி கிளம்பி சென்று திரும்பியும் விட்டது. அங்கு பிஜேபி தலைவர் நட்டாவை பார்த்து விட்டதாகவும், ஆனால் நட்டா தான் சந்தித்த விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டாம் என்றும் சொல்லிவிட்டதாக விஷயங்கள் கசிகின்றன. இந்த நிலையில் பிஜேபி என்ன செய்யும் என்று அனைவரது கவனமும் தில்லியை நோக்கியே இருக்கிறது. இபிஎஸ்ஐ திருப்திப்படுத்த அண்ணாமலையை தமிழக பிஜேபியிலிருந்து நீக்கிவிடுமா அல்லது நீக்காதா என்பதுதான். பிஜேபி என்ற கட்சி செயல்படும் விதத்தை நாம் உன்னிப்பாக கவனித்திருந்தோமானால் நமக்கு ஒன்று விளங்கும். பிஜேபி தன்னுடைய கட்சி தொண்டர்கள் மற்றும் கட்சிக்காக தொலைக்காட்சியில் மேடையில் பேசுபவர்களை பற்றி எத்தனை எதிர்மறை விமர்சனங்கள் வந்தாலும் அவர்களை விட்டு கொடுத்ததில்லை. தில்லி ஷஹீன்பாக் சம்பவத்தின் போது பிஜேபியை சேர்ந்த கபில் மிஸ்ரா கோலி மாரோ சாலோங்கோ, அதாவது அங்கு இருப்பவர்களின் மீது துப்பாக்கியினால் சுடுங்கள் என்று சொன்னது பெரும் சர்ச்சையானது. ஆனால் கபில் மிஸ்ரா மீது எந்த நடவடிக்கையும் பிஜேபி எடுக்கவில்லை. அடுத்ததாக விவசாயிகள் போராட்டத்தின் போது பிஜேபி மந்திரி அஜய்குமார் மிஸ்ராவின் கான்வாயில் இருந்த கார் 4 விவசாயிகளின் மீது வண்டியை செலுத்தி அவர்களை கொன்றுவிட்டது என்ற குற்றச்சாட்டு எழுந்த போதும் பிஜேபி அதற்கு எந்த விதமான விளக்கமோ வியாக்கியானமோ நடவடிக்கையோ எடுக்கவில்லை. சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சொல்லிவிட்டார்கள். பிஜேபி நடவடிக்கை எடுத்த ஒரே நபர் நூபுர் சர்மா தான். அதுவும் நூபுர் பேசிய பிறகு இந்தியாவின் வலதுசாரிகளும் இஸ்லாமிய தலைவர்களும் கூக்குரலிட்ட போது பிஜேபி வழக்கம் போல் மௌனமாகத்தான் இருந்தது. ஆனால் பிஜேபி சற்றும் எதிர்பாராத வகையில் அரேபிய நாடுகள் தம் நாட்டு தூதர்களை அழைத்து தங்கள் அதிருப்தியை தெரிவித்த பின் இது வெளிநாட்டு உறவை பாதிக்கக்கூடும், அதாவது டிப்ளமேட்டிக் பேக்லாஷ் வந்துவிட்டவுடன் அடுத்த வினாடியே நூபுர் சர்மாவை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியது. ஆனால் என்றாவது நூபுர் சர்மா மீண்டும் பிஜேபிக்குள் திரும்ப வந்து விடுவார். அப்படி இருக்க இபிஎஸ் கண்டனம் தெரிவிக்கிறார் என்பதற்காக அண்ணாமலையை நீக்குமா பிஜேபி மேலிடம் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நாம் மேலே கொடுத்துள்ள எடுத்துக்காட்டுகள் பிஜேபி தன் தலைவர்களையும் தொண்டர்களையும் அரவணைத்து போகும் கட்சி என்பது தெரிகிறது. நாம் மேலே கொடுத்துள்ள எடுத்துக்காட்டுகள் பிஜேபி தன் தலைவர்களையும் தொண்டர்களையும் அரவணைத்து போகும் கட்சி என்பது தெரிகிறது. அதோடு அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து இந்த கட்டத்தில் நீக்குவதால் பிஜேபிக்கு என்ன நஷ்டம், அவரை நீக்காமல் இருந்தால் என்ன லாபம் என்பதை பார்ப்போம். முதலில் பிஜேபி யோசிக்கும் ஒரு முக்கியமான விஷயம், அண்ணாவை பற்றி அவதூறாக பேசியதற்கு திமுக பிரமாதமாக எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கவில்லை. RS பாரதி மட்டும் லேசாக கண்டனம் தெரிவித்தார். அண்ணா அவர்களுக்கு தானே முதல் தலைவர். அஇஅதிமுக அவர் பெயரை தாங்கியுள்ளது, அவ்வளவுதான்.
தான். திமுகவை தொடங்கியவரே அண்ணாதான். ஆனால் திமுக இதை பற்றி வாயே திறக்கவில்லை. இந்த நிலையில் அண்ணாமலையை நீக்குவது இபிஎஸ் என்ற ஒரு தனி மனிதரின் ஈகோவை திருப்தி செய்யும் ஒரு செயலாகத்தான் பிஜேபி மேலிடம் பார்க்கும். பிஜேபியின் தமிழ்நாட்டு கிளையை பொறுத்தவரையில் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பலம். இதுவரையில் இல்லாத அளவிற்கு அவர் தமிழ்நாட்டு மக்களிடம் பிஜேபியையும் மோடியையும் தமிழகத்தின் பட்டி தொட்டிகளிலெல்லாம் எடுத்து சென்றுள்ளார். அவர் பார்க்கவும் திராவிட கட்சி தலைவர் போலவே இருக்கிறார். தமிழ் சரளமாக பேசுகிறார். மக்களால் அவருடன் உணர்வு பூர்வமாக ஒன்ற முடிகிறது. மோடியை விமர்சிப்பவர்கள் கூட அண்ணாமலையை ஏற்றுக்கொள்கிறார்கள். காரணம், அண்ணாமலையை அவர்கள் தமிழராக பார்க்கிறார்கள். பிஜேபியை தமிழ் மக்கள் ஒரு வெளி மாநில கட்சியாகத்தான் இந்த வினாடி வரை பார்க்கிறார்கள். மோடி என்னதான் வந்து மழலை தமிழ் பேசினாலும் அவரோடு உணர்வு பூர்வமாக தமிழ் மக்களால் ஒன்றவே முடியாது. இந்திய பிரதமர்களிலேயே இந்திரா அம்மா என்று பாசத்தோடு அழைக்கப்பட்டு தமிழ் மக்களிடம் பிரபலமாக இருந்தவர் இந்திரா காந்தி ஒருவர்தான். மற்ற பிரதமர்கள் யாருமே மோடி உட்பட தமிழ் மக்கள் மனத்திற்கு நெருக்கமானவர்களாக இல்லை. மோடிக்கு இங்கே புகழ் பூஜ்ஜியத்தில் இருக்கும் நிலையிலும் அந்த கட்சியை தன் ஆற்றல் மூலம் தமிழகத்தில் பிரபலப்படுத்துகிறார் அண்ணாமலை. அப்படி இருக்க அவரை எப்படி பிஜேபி பதவியில் இருந்து நீக்கும்? அதுவும் இபிஎஸ்ஐ திருப்தி செய்வதற்கு அண்ணாமலை தான் நட்டாவிடம் பேசிவிட்டதாக சொல்கிறார். அண்ணாமலையால் பிஜேபிக்கு லாபம் என்ற நிலையில் இருக்கும் போது பிஜேபி மேலிடம் அதிகபட்சமாக போனால் அண்ணாமலையிடம் இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசு என்று மட்டும் வேண்டுமானால் சொல்லி இருக்கும். இபிஎஸ் கட்சி தன் கைக்கு வந்தவுடன் தன்னை ஜெயலலிதாவிற்கு இணையாக நினைத்து கொண்டு இம்மாதிரி ஆணையெல்லாம் இடுகிறார். இவர் கட்சிக்கு தலைவராக இருக்கலாம். இவர் கூட்டிய மாநாட்டிற்கு 5 லட்சம் மக்கள் வரலாம். ஆனால் அது எல்லாம் அப்படியே ஓட்டாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்து இன்னொரு பக்கம் தமிழக தலைவர் பதவிக்கு வானதி ஸ்ரீனிவாசன் ஆசைப்படுவதாகவும் அதை நோக்கி காய்களை நகர்த்துவதாகவும் வதந்திகள் உலா வருகின்றன. தன் காலில் விழுந்த வானதியை மோடி கண்டித்ததும் அப்போது வானதி அசடு வழிய நின்றதும் நம் நினைவில் இருக்கிறது. அப்படி இருக்க பிஜேபி இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தரை நீக்கிவிட்டு அதே பதவியில் இன்னொரு நபரை உட்கார வைக்காது. யாரையும் பதவியிலிருந்து நீக்கும் போது கௌரவத்துடன் தான் நீக்குவார்கள். தமிழிசையையும் இல கணேசனையும் சிபி ராதாகிருஷ்ணனையும் கவர்னர்களாக ஆக்கிவிட்டார்கள். எல் முருகனையும் இணை மந்திரியாக்கி கௌரவத்துடன் தான் பதவியை மாற்றினார்கள். இந்த பதவி காலம் முடிந்தவுடன் அவர்களுக்கு வேறு எந்த பதவியையும் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் பிஜேபிக்கு இல்லை. அப்படி இருக்க இபிஎஸ் என்றவரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டோ அல்லது பயந்தோ அண்ணாமலையை நீக்கினால் இபிஎஸ் அதை தன்னுடைய தனிப்பட்ட வெற்றியாக நினைப்பார். அது பிஜேபிக்கு நல்லதல்ல. அடுத்த கட்டமாக இபிஎஸ் சீட் பேரத்திலும் பிஜேபியை சிறுமைப்படுத்தத்தான் பார்ப்பார். பிஜேபி என்னதான் இருந்தாலும் தேசிய கட்சி. ஒரு மாநில கட்சிக்கு தலையாட்டும் பொம்மையாக இருப்பதை ஒரு காலம் விரும்பாது. மகாராஷ்டிராவில் பல ஆண்டுகளாக ஒரே கொள்கையுடன் ஒத்திருந்த உத்தவ் தாக்கரேக்கும் பிஜேபிக்குமே தகராறு வந்தபோது பிஜேபி தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருந்தது. உத்தவ் தாக்கரேவிற்காக பிஜேபி வளைந்து கொடுக்க. அப்படி இருக்க தமிழ்நாட்டில் இபிஎஸ்ஸின் செல்வாக்கு எந்த அளவு இருக்கிறது என்பது இன்னும் முழுமையாக தெரியாத நிலையில் அவர் கைப்பாவையாக செயல்பட பிஜேபி ஒருபோதும் உடன்படாது. அவர்கள் உடன்படவும் கூடாது. மேலும் சிலர் அண்ணாமலையின் செயல்பாடு பாஜகவிலேயே பலருக்கு பிடிக்கவில்லை என்கிறார்கள். அண்ணாமலையிடம் சில பலவீனங்கள் இருக்கின்றன என்பது உண்மை. குறிப்பாக பத்திரிகையாளர்களை எடுத்தறிந்து பேசுவது. அவர் அதை தவிர்க்க வேண்டும். பத்திரிகையாளர் விஷயம் தெரிந்தவரா தெரியாதவரா என்பதல்ல கேள்வி. ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல விருப்பமில்லாவிட்டால் நோ கமெண்ட்ஸ் என்று சொல்லிவிட்டு போகலாம். அதை விடுத்து அவர்களிடம் நேரடியாக
நீங்கள் ஹோம்வொர்க் செய்வதில்லை, விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் வருகிறீர்கள், உங்களை நான் இடது கையால் கையாண்டு விடுவேன் என்றெல்லாம் சொல்வது சரியல்ல. அது இவருக்கே வினையாக வந்து முடியும். வார்த்தைகளை விடுவதில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருத்தல் அவசியம். மேலிடத்து பாஜகவும் இவரிடம் அதைத்தான் சொல்லி இருக்கும். ஒரு கட்சி வளர வேண்டுமானால் தனியாக நிற்கத்தான் வேண்டும். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் முழுமையாக அழிந்து போனதற்கு காரணம் திமுக மற்றும் அஇஅதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளின் முதுகில் ஏறி சவாரி செய்து கிடைத்த எம்பிக்கள் எம்எல்ஏக்களை வைத்து திருப்திப்பட்டு கொண்டதால் இப்போது அந்த கட்சி இருக்கும் இடமே தெரியவில்லை. காங்கிரஸ் செய்த தவறை பார்த்து பிஜேபி பாடம் கற்றுக்கொள்ளும். அவர்களைப் போல் எப்போதும் ஏதாவது ஒரு மாநில கட்சியின் முதுகில் சவாரி செய்யாமல் தனித்து போட்டியிட வேண்டும். அதற்கான தைரியம், தன்னம்பிக்கை இரண்டையும் அந்த கட்சி தன்னிடம் வளர்த்து கொள்ள வேண்டும். 2019 அஇஅதிமுகவுடன் போட்டி போட்டு பிஜேபி என்ன சாதித்தது? ஒரே ஒரு சீட் தான் கிடைத்தது. அதுவும் பிஜேபி அல்ல, அஇஅதிமுகவிற்கு கிடைத்தது. வட இந்தியாவில் அடிக்கடி கருத்து கணிப்பு நடத்துகிறார்கள். அதில் இப்போது தேர்தல் நடந்தால் யாருக்கு எவ்வளவு சீட் கிடைக்கும் என்ற கேள்விக்கு வந்த பதில், அகில இந்திய அளவில் பிஜேபி தனிப்பெரும்பான்மை நிலையில் உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணிக்கு 0 சீட்கள் தான் வரும் என்கிறது அவர்களுடைய கருத்து கணிப்பு. இருந்தாலும் கடைசி நிமிடம் வரை போராடும் கட்சிதான் பிஜேபி. என்றாலும் இந்த கருத்து கணிப்பையும் மனத்தின் ஒரு மூலையில் வைத்து கொண்டுதான் இருப்பார்கள். அண்ணாமலை தானே சொல்லிவிட்டார் தான் போராடும் குணமுடையவர் என்று. அதோடு தன்னுடைய பாலிடிக்ஸ் அக்ரெசிவ் பாலிடிக்ஸ், அதாவது உக்ரமான அரசியல் தான் என்னுடையது என்றும் சொல்லிவிட்டார். கிரிக்கெட்டில் சில பேட்ஸ்மேன் டிஃபென்சிவாக விளையாடுவார்கள், சிலர் அடித்து விளையாடுவார்கள். அண்ணாமலை இரண்டாவது ரகம். இந்த மாதிரி அரசியல் செய்பவர்களும் கட்சியின் வளர்ச்சிக்கு தேவை என்பதை பிஜேபி அறியாதா? இபிஎஸ் பேச்சை கேட்டு அண்ணாமலையையும் இறக்கி சீட்டும் 0 போனால் மத்தியில் வென்றாலும் கூட பிஜேபிக்கு இது பெரிய அவமானமாக இருக்கும். எனவே இபிஎஸ்ஸின் தலையாட்டி பொம்மையாக மத்திய பிஜேபி ஒரு நாளும் இருக்காது. கூட்டணி வேண்டாம் என்றால் தனியாக நிற்கட்டும். அண்ணாமலை, இபிஎஸ் இருவரின் பலமும் தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும் அல்லவா? 2 கட்சிகளுக்கும் 2 தலைவர்களுக்குமே அதுதான் நல்லது. கூட்டணி முறிவு என்றவுடன் அடித்து புரண்டு டெல்லி சென்றது அண்ணாமலை இல்லை, அஇஅதிமுக தான். இதிலிருந்தே யார் தைரியசாலி என்பதை நாம் கணக்கிடலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.